எஃப்ஐஆர்ல இந்த நூறு நிஷா அவங்க இன்னும் அரெஸ்ட் பண்ணாம இருக்காங்க. அதுதான் வந்துட்டு இவ்வளோ 4 நாள் ஆயிடுச்சு எஃப்ஐஆர் போட்டு. மற்ற 3 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இன்னும் அந்த ஒய்ஃப் அரெஸ்ட் பண்ண முடியாம இருக்கு. அதுதான் வந்துட்டு அவங்க வெளியே இருக்கப்போ இருக்க நம்மளுக்கு ஒரு ஒரு அச்சுறுத்தல் தான். ஏன்னா அவங்க தான் மூல காரணமே. அவர் தான் வந்துட்டு ஃபுல் A1 சொன்னா அது அந்த நூறு நிஷாவை சொல்லலாம். அவங்க மேலே ஆல்ரெடி ஒரு செக் மோசடி வழக்கு கீழ் செஷன்ஸ்லையும் ஆயிடுச்சு, ஹைகோர்ட்லையும் மேல் கோர்ட்லையும் ஆயிடுச்சு. இப்போ ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணியிருக்காங்க. அவங்க இன்னும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஃபுல் இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அந்த கோர்ட்டில் அவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நீ ஒரு ஆம்பளையான்னு ஃபுல் அண்ட் ஃபுல் தூண்டுனதே வந்துட்டு அந்த நூறு நிஷா தான், இந்த கிருஷ்ணமூர்த்தி. ஸோ அவரை கண்டிப்பாக வந்துட்டு அரெஸ்ட் பண்ணாத வரைக்கும் எங்களுக்கு ஒரு பயம்தான். போலீஸோட வேலையெல்லாம் புரியுது அவங்களுக்கும். நம்மளை பார்க்கறது மட்டும் வேலை இல்லை, அவங்களுக்கு இது மாதிரி நிறைய கேஸ் இருக்கும். ஆனால் நம்ம ஞாபகப்படுத்திட்டே இருக்கும், நம்ம சேஃபாக இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஒரு ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறோம். இப்போ அம்மாவும் தனியாக இருப்பாங்க, நம்ம போயிட்டோம்னா ஒரே லேடி தான். இப்போ இவ்வளோ பெரிய இடத்துல அவங்க இருக்கிறதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அதுக்கு எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு வச்சுட்டு போனால் தான் அது நல்லாயிருக்கும். அதனால எவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுப்போம். கண்டிப்பாக நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு தான் இருக்கேன். சும்மா இல்லாமல் இந்த ஒரு கோபாலகிருஷ்ணன் முன்னாடி எங்கே வேலை செஞ்சுருக்காரு, செந்தில்குமார் எங்கே வேலை செஞ்சுருக்காரு, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்போ செந்தில்குமார் வந்துட்டு 2022 நாமக்கல்ல வேலை செஞ்சுருக்காரு. அப்போ நாமக்கல்ல அந்த கந்தசாமின்ற ஒரு பேர் மேலே இதே மாதிரி வந்துட்டு ஒரு மிரட்டி ஒரு PCR வழக்க போட்டிருக்காரு. அவர் அந்த கோர்ட்டு மூலியமா அலைஞ்சு 3 வருஷமா அவர் அலைஞ்சிட்டு இருக்காரு. அது ஒரு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டு அந்த கேஸ் போயிருச்சு, PCR வழக்குல இருந்து போயிருச்சு. ஆனால் இவர் வந்துட்டு இந்த ஒரு PCR ஆக்டை வந்துட்டு ஒரு 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 டூலாகவே யூஸ் பண்ணிட்டு ஒரு காசு சம்பாதிக்கிற ஒரு இதுவாக தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆல்ரெடி அங்கேருந்து அவரை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது பனிஷ்மெண்ட்காக தான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இங்கேயும் வந்து இது பண்ணுறாருன்னா இந்த கேஸ் வந்து இந்த DGP லெவல் வரைக்கும் அந்த கந்தசாமின்றவர் அவர் நான் கான்டாக்ட் பண்ணேன், அவர்கிட்ட நம்ம பேசணும். DGP லெவல் வரைக்கும் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள ஏதோ பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அப்புறமா இங்கே வந்திருக்காரு. இங்கே வந்து திருப்பி இதே மாதிரி பண்ண போகும்போது அப்போ எந்த தூரத்துக்கு அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கிறீங்க? அது வந்து ஒரு இது இந்த மாதிரி எடுத்துகிட்டே இருந்தேன்னா இப்போ லாஸ்ட் டைம் கொலை ஆகலை, அப்போ இதில் வந்து டெத்தில் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இப்படி விட்டுனா இப்போ இவரை பார்த்து அடுத்து என்ன பண்ண போகிறாங்க போலீஸ்லாம்? இப்படி விட்டுட்டே இருந்தானா இது ஒரு சாதாரண ஒரு இது இல்லைல்ல. இது வந்துட்டு ஒரு ஒரு கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு மக்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம் பாதுகாக்கிறதுக்கு கொண்டு வந்த ஆக்டை சில பேர் அந்த சமூகத்தில் இருக்க சில பேரும் சரி, இந்த கவர்மெண்ட் அஃபீஷியலும் சரி, எது எடுத்தாலும் இது போட்டுருவோன்னு இது வந்துட்டு ஒரு ரொம்ப ஒரு ஒரு அச்சுறுத்தலாவே இருக்கு. ஒரு நல்ல ஒரு சேவை செய்யறதோ இது வந்து நிப்பாட்ட போகும்போது அடுத்து அவங்க ரொம்ப ஒரு மனசளவில் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அடுத்து எதுவுமே பண்ண முடியாத மாதிரி இருக்கு. ஸோ கண்டிப்பாக அது வந்து ரொம்ப சிவியர் ஆக்ஷன் எடுக்கணும் அவர் மேலே, செந்தில்குமார் மேலே. அவர் டிஸ்மிஸ் வரைக்கும் கண்டிப்பாக அவர் டிஸ்மிஸ் பண்ணுறதை தவிர்த்து வேற ஒரு ஆப்ஷனே இல்லை. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் இல்லை செகண்ட் ஒரு இது செகண்ட் ஆகி இப்போ டெத் வரைக்கும் போயிருக்கு. அதனால அரசாங்கம் கண்டிப்பாக அதை டிஸ்மிஸ் பண்ணணும். முதல்வர் இதை பார்க்கணும், பார்த்துட்டு இதை டிஸ்மிஸ் பண்ணி அது சிவியர் ஆக்ஷன் எடுக்கணும் அவங்க மேலே. காலையில் கொலை பண்ணியிருக்காங்க, ஒரு 6 மணி போல் பண்ணிட்டு இதில் போயிட்டு ஆஜராயிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஆஜரான லாயர் யாரு? அப்போ லாயர் இருக்காங்கன்னா அப்போ அந்த ஒரு லாபி எப்படி இருக்கு? இப்போ அவங்களை பெயில் மூவ் பண்ணி இப்போ வந்துட்டு இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது யாரு? நம்ம நூறு நிஷாக்கு அட்வைஸ் பண்ணுறது யாரு? கண்டிப்பாக பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. இப்போ அந்த பெயில் மூவ் பண்ணுறது அது 60 days ஆகலாம், 90 days ஆகலாம். ஆனால் அதுக்கு ஸ்டெப்லாம் எடுத்துட்டு இருக்கிறோம். அதெல்லாம் அட்வைஸ் பண்ணுறது யாரு? அந்த லாபி யாரு? நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு, நம்ம எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம், எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இது எல்லாம் நம்ம வந்துட்டு ரொம்ப ஒரு டீப்பாக போயிட்டு அதை பார்த்தா தான் வந்துட்டு இது திருப்பி வேற எதுவும் பெரிய அசம்பதாயம் நடக்கிறத தவிர்க்கலாம் நம்ம. ஆமாம், இதனால ரொம்ப ஒரு ப்ரிகாஷனாகவே இருக்கிறேன்னா நம்ம ரொம்ப ஸ்மூத்தாக தான் நம்ம சேஃபாக தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப வந்துட்டு எக்ஸைட்மெண்ட்லாம் இல்லாமல் எப்படி பண்ணணுமோ அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறேன். அரசாங்கம் பார்த்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகாமல் என்ன ஒரு சாமானிய மக்களாகவே இருக்கிறதுக்கு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நான் என்னோட வேலையை பார்த்துட்டு போயிடுவேன். நம்மளுக்கு இது நிறையா இருக்குது. அதனால அதை எடுக்கிறதுக்கு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன்.